நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவுல திருமணம் நடைபெறக்கூடிய காலம் எப்பொழுது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். இந்த பதிவின் அருமை எல்லோருக்கும் புரியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்குத்தான் தெரியும். அதிலும் இன்றைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுல சம்பாதிக்கிறதுக்காகவே வாழக்கூடிய இளைஞர்களுக்கு கஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டு, சொந்த மக்களை விட்டு வெளியூர்ல ஒழுங்கா சாப்பாடு, தூக்கம் இல்லாம இளமையை தொலைத்து பணம் சம்பாதிக்கும் மிஷினாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இந்த பதிவு. பெரும்பாலான ஜாதகம் எப்ப திருமணம் அப்படின்றத கேட்டுத்தான் வரும். ஆக இளைஞர்களுக்கு நமக்கு எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 7ஆம் அதிபதி திசையில அல்லது 7ஆம் அதிபதி அல்லது 2ஆம் அதிபதி புத்தியில திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் அதிபதியோடு இணைந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியில அல்லது பார்த்த கிரக தசாபுத்தியில திருமணம் நடக்கும். 5ஆம் அதிபதி தசையிலேயோ அல்லது 5ஆம் அதிபதியோடு இணைந்து இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாவிலேயோ திருமணம் நடக்கும் பெரும்பாலான பேர்களுக்கு. ஏன்னா குழந்தை பாக்கியம் வேண்டிதான் திருமணமே நடக்குது. அதனால எப்ப குழந்தை பாக்கியம் கண்டுபிடிச்சோம்னா நம்மளால எளிமையாக ஈஸியாக திருமணம் எப்பொழுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சுக்கிரதசா சுக்கிர புத்தி அல்லது குரு தசா குரு புத்தியில சுக்கிரதசா சுக்கிர புத்தி ஆண்களுக்கும், குரு தசா குரு புத்தி பெண்களுக்கும் திருமணத்தை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி உள்ளது. 11ஆம் அதிபதி தசாவிலேயோ அல்லது 11ல் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாவிலேயோ திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் உண்டு. ஆனா பெரும்பாலான 2ஆம் திருமணத்தை பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய தசாபுத்திகள்ல தான் உங்களுக்கு 2ஆம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கோச்சாரத்தின்படி திருமணம் நடைபெறக்கூடிய காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சார குரு ஜனனகால சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11ல வரும் பொழுது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே கோச்சார குரு 6, 8, 12ல வந்தா திருமணம் நடக்காது. இது ஏற்கனவே பார்த்தோம். கோச்சார குரு குரு பலவத்தை பத்தி பார்த்தோம். கோச்சார குரு திருமணத்தை நடத்தி தருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக பார்த்தோம். பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க. ஏன்னா கோச்சார குருவுக்கு மட்டுமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பலம் கிடையாது. தசாபுத்தியனோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பலம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா திருமணத்திற்கு அது உதவி செய்யக்கூடிய நிலையோடு நின்று போய்விடும். ஆண் ஜாதகத்துல ஜனனகால சுக்கிரன் கோச்சார குரு ஜனனகால சுக்கிரனை கோச்சார குரு தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்துல திருமணம் நடக்கும். பெண் ஜாதகத்துல ஜனனகால செவ்வாயை கோச்சார குரு தொடர்பு பெறக்கூடிய காலத்துல திருமணம் நடக்கும். இதெல்லாம் சப்போர்ட்டிவ் விதிகள் தான். மெயினான விதி நமக்கு தசாபுத்திகள் தான் எடுத்துக்கணும். விரைவில் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல நின்றாலோ அல்லது 7ஆம் அதிபதி லக்னத்துல நின்றாலோ அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். சின்ன வயசுலேயே திருமணம் நடந்துடும். 7ஆம் இடத்திற்கு சுபகர்த்தாரி யோகம் இருக்கும் பொழுது அல்லது இள வயதுல சுக்கிர தசா அது கெடாமல் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தசா நடக்கும் பொழுது இள வயதிலேயே திருமணம் நடக்கும். இளமையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல படிப்பை கூட நிறுத்தி வச்சு கூட திருமணத்தை நடத்தி கொடுத்து பெண் குழந்தைகளுக்காக குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணிடுவார் பெண்களுக்கு. தாமத திருமணம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கோ லக்னத்துக்கோ 7ஆம் இடத்தோடு சனியோ 2ஆம் இடத்தோடு சனியோ தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது தாமதமாக திருமணம் நடத்தும். 8ஆம் இடத்துல செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இந்த தொடர்பு பெறும் பொழுது அங்கேயும் தாமத திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சுக்கிரன் ராகுவுடைய கேதுவுடைய செவ்வாயுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது சிலருக்கு திருமணத்தை தாமதப்படுத்தும். அதுவும் செவ்வாயோட ரொம்ப இணைந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா சுக்கிரன் அதிகமாக கெட்டு போவார். அவருக்கு இந்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய பலம் அவரை இழந்து விடுவார். ஆக குரு சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா தாமத புத்திரத்தை தரக்கூடிய அமைப்பாகும். அந்த அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா புத்திர தாமத புத்திரம் கிடைக்கணுங்கிற அமைப்புக்காகவே திருமணத்தை தள்ளி போடும். ஜென்மச்சனி பாதச்சனி கண்டச்சனி காலகட்டங்கள் திருமணத்திற்கு அவ்வளவாக உகந்ததல்ல. இதுவும் திருமணத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்புல வரும். ரொம்ப ஸ்ட்ராங்கான தசாபுத்தி அமைப்பு இருக்கும் பொழுதுதான் இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி தரும். ஆக இந்த பதிவுல எப்ப திருமணம் நடக்கும், இள வயது திருமணம் யார் யாருக்கு நடக்கும், கோச்சாரப்படி திருமணம் எப்ப நடக்கும், தாமத திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.